வணக்கம். இன்றைய தேன்மொழிகள். ஒரு நாள் காகம் குருவியிடம் சென்று மிகவும் வருத்தமாக தன்னைப் பற்றி கூறியது. நான் மிகவும் கருப்பாக இருக்கின்றேன். என்னை மனிதர்கள் காக்கை என்றுதான் அழைக்கின்றார்கள். ஆனால் நீயோ சிட்டு போல இருக்கின்றாய். அதனால் உன்னை சிட்டுக்குருவி என்று அழகாக கூறுகின்றார்கள். நீ என்னை விட அழகு என்றது. அதற்கு குருவி குறைபட்டுக் கொண்டே சொன்னது, நானும் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கிளியை பார்க்காதவரை. என்னை விட கிளிதான் மிகவும் அழகு என்றது. உடனே காகம் கிளியிடம் சென்றது. நீ மிகவும் அழகாக இருக்கின்றாய். பல வர்ணங்களில் உன்னை பச்சை கிளி, பஞ்சவர்ண கிளி என்று மக்கள் புகழ்கின்றார்கள். நான் மிகவும் கருப்பாக உள்ளேன் என்று குறை கூறியது. அதற்கு கிளி சிரித்துக்கொண்டே கூறியது, நானும் அப்படித்தான் எண்ணியிருந்தேன். மானை பார்க்காதவரை. நான் எவ்வளவு அழகாக இருந்தாலும் என்னை கூண்டிலிட்டுத்தானே மனிதர்கள் அழகு பார்க்கிறார்கள் என்று தன் வருத்தத்தை காகத்திடம் கிளி உரைத்தது. உடனே காகம் பறந்து சென்று மானிடம் கூறியது, நீ மிகவும் அழகாக உள்ளாய். கிளியும் குருவியும் கூறின என்று சொன்னது. அதற்கு மான் சொன்னது, நானும் அப்படித்தான் இதுவரை எண்ணிக்கொண்டிருந்தேன். மயிலை பார்க்காதவரை. என்னை கவரிமான், கலைமான் என்று மக்கள் அழைத்தாலும் மயில்தான் என்னை விட மிகவும் அழகு. அது தேசிய பறவை என்று போற்றப்படுகிறது என்றது. உடனே காகம் மயிலிடம் போய் முறையிட்டது. மயில் சிரித்துக்கொண்டே கூறியது, நீ கூறியது அனைத்தும் மெய்தான். நான் ஏற்றுக்கொள்கிறேன், மறுக்கவில்லை. நீ கூறியது போல் நான் பாடப்புத்தகத்தில் கூட இடம்பெறுகின்றேன். தேசிய பறவை என்று என்னை மக்கள் போற்றுகின்றார்கள். ஆனால் என்னை சிறைப்பிடித்தல்லவா வைத்திருக்கின்றார்கள். உன்னைப் போல சுதந்திரமாக பறக்க எனக்கு உரிமை இல்லையே என்று தன் குறைகளை கூறியது. இப்படி வாழ்க்கையும் ஒரு வட்டம்தான். சுற்றி சுற்றி பார்த்தால் ஒன்றுக்கொன்று அழகுதான். இறுதியில் பார்த்தால் நாம் இருக்கும் இடமும் நாமுமே சிறப்பு என்பது புரியும். அதனால் நமக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை சிறப்போடு கொண்டாடி மகிழ்வோம். வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.